ஹாய், இன்றைக்கி சிக்கன் தம் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு அரிசியை கழுவி எடுத்துக்கலாம். கழுவியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். புதினா கொத்தமல்லியில் அலசி வச்சுருக்கோம். வெங்காயம் கட் பண்ணியாச்சு, தக்காளியும் கட் பண்ணியாச்சு. பட்டை, லவங்கம், இது பிரியாணி இலை, அது வீட்டிலேயே பறிச்சது. இப்போது டபராவில் நெய் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கீரி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி இதுமாரி வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின உடனே தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது கரம் மசாலா சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாம் வதங்கின உடனே புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போது தயிர் சேர்த்துக்கலாம். இப்போது சிக்கனில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, தயிர் இதெல்லாம் சேர்த்து ஊற வச்சாச்சு. இப்போது சிக்கன் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா சிக்கன் வெந்து வரணும். இப்போ பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுருக்கு. நான் தண்ணி சேர்க்கலை. இப்போது சிக்கன் வெந்துருச்சு. இப்போது பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கிளாஸ் தான் அளவு எடுத்திருக்கேன். 8 கிளாஸ் அரிசிக்கு நான் 8 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து பாஸ்மதி ரைஸ், அதனால் 8 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போது தண்ணி சேர்த்தாச்சு. பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம்.
இப்போது இது நல்லா கொதிச்ச உடனே அரிசி சேர்த்துக்கலாம். இப்போது அரிசி சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போது மூடி போட்டு அரிசியை வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து தண்ணியும் அரிசியும் இது மாதிரி ஒரே ஈக்குவலாக இருக்கணும். இப்போ வந்து தம் போட்டுடலாம். 40 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். அவ்வளோதான், செம்மையாக சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.